When a random semester exam hall in charge asked, தம்பி நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கியா நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு. நிறங்கள் 3 ஒரு மல்டி ஸ்டாரா வந்திருக்கு. ஸோ அதர்வா, அதுக்கப்புறம் துஷ்யந்த், ரஹ்மான் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் சார்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ நல்ல படமா அமைஞ்சிருக்கு. ஸோ பிளாட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு கார்த்திக் நரேன். ஸோ இவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்துட்டு மாறன் ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் வந்துட்டு நான் பைரசியில் படம் பார்க்குறவளாக இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு படம் வந்துட்டு டேரக்ட் ஓடிடின்னு நினைக்கிறேன், டிஸ்னி ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த பொல்லாத உலகம்னு சொல்லிட்டு ஒரு சாங், அந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி படமும் நல்லா இருக்கும், ட்ரெய்லர்லாம் ஜேர்னலிசம் பற்றி இருந்ததுனால சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அதில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சொதப்பி ஒரு மாதிரி கொண்டே முடிச்சிருப்பாங்க. எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு. பட்டு ஒரு டைம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு பெருசாக ஹைப்பும் இல்லை. சரி போய் பார்க்கலாமே சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஸோ பார்த்த வரையும் வந்துட்டு இது கார்த்திக் நாராயணுடைய ஒரு கம்பேக்கா அப்படின்னு கேட்டால் கம்பேக் கிடையாது. பட் இட்ஸ் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கம்பேக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு இங்கேருந்து அவருக்கு அடுத்தது தான் வேற ஏதாவது ஒரு நல்ல படம் அந்த மாதிரி இதாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ பிளாட்டை பொறுத்தவரையும் வந்துட்டு பேர்ல இருக்கிற மாதிரி நிறங்கள் 3ன்னு வச்சிருக்காங்க. ஸோ 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 கேரக்டர்ஸுமே 3 விதமா இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு மெயினாக அந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயினாக அவங்க அந்த நிறம் 1 நிறம் 2 போடுறது வந்துட்டு சரத்குமார் கேரக்டர், அதர்வாவுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் துஷ்யந்தோடைய கேரக்டர். ஸோ கேரக்டர் நேம்ஸை பொறுத்தவரையும் வந்துட்டு சரத்குமார் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, அவர் பேர் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதர்வா வந்துட்டு வெற்றிங்கிற கேரக்டர்ல வராரு, அண்ட் துஷ்யந்த் வந்து ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வராரு, அண்ட் ரஹ்மான் இருக்காரு, அவர் வந்துட்டு வசந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அம்மு அபிராமி வராங்க, அவங்க பார்வதிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு வெற்றி, அதாவது நம்ம அதர்வா, அவர் வந்துட்டு பார்த்தா ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்காரு. ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஒரு டேரக்டர் கிட்ட போய் நரேஷனும் பண்ணியிருக்காரு. அந்த டேரக்டர் வந்துட்டு சரிப்பா ப்ரொடியூசர் வந்துட்டு உனக்கு யாராவது நான் பார்த்து சொல்கிறேன், நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. சரி இவரும் வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு ஒரு பைலட் ஃபிலிமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 90% முடியிருக்கிற சமயத்தில் வந்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த டேரக்டர் அந்த ஸ்கிரிப்டை அவருடைய படத்துக்கு இது பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி அந்த பவுன் ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இதை வச்சு கொண்டு போய் இந்த ஷூட்டிங்கை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஸ்கிரிப்டை காணோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை தேடுறது ஒரு பிளாட்டா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீ வந்துட்டு துஷ்யந்த் பே பண்ணியிருக்க அந்த ஸ்கூல் பையன் கேரக்டர், ஸ்கூல் பையன் வந்துட்டு அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அமுபிராமி, இந்த பார்வதிங்கிற பொண்ணு வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ பார்வதியோடைய அப்பா வந்துட்டு இவன் படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ அவரையுமே அவனுக்கு பிடிக்கும், அந்த வசந்த் அப்படிங்கிற அந்த கேரக்டரையும் பிடிக்கும். அவங்க பொண்ணையுமே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுது. காலையில் ஒரு 5 மணிக்கு டியூஷன் போயிட்டு வரும்போது யாரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கடத்துற விஷயத்த பாக்குறான். அதுதான் அம்மு அபிராமி. ஸோ அம்மு அபிராமி அந்த பார்வதிங்கிற கேரக்டர் காணா போயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த கடத்தினதுதான் பார்வதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவன் ஒரு பக்கம் வந்துட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வசந்த் அவருமே தேடிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு வேற வேற இடங்கள் நடக்குது. ஸோ வந்துட்டு ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் சொல்லிட்டு மாநகரம் ஸ்டைல் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதே மாதிரி பண்ணல, அது மாதிரி பண்ணியிருந்தா ஒர்க் ஆகிருக்கும். அது மாதிரி பண்ணலங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மைனஸா அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஹைப்பர் லிங்கா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் த்ரூஅவுட் இந்த செகண்ட் ஹாஃப் உடைய இந்த பாதிக்கு மேல போனதுக்கு அப்புறமா எல்லாமே பக்கத்துக்கு வந்துடும். ஹைப்பர் லிங்க் சினிமா அப்படிங்கும்போது வந்துட்டு வேற வேற கேரக்டர்ஸ் வேற வேற இடத்துல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சு அந்த எண்டிங் கிட்ட வரும்போது எல்லாம் ஒரே இடத்துக்கு வரதான் ஹைப்பர் லிங்க் சினிமா. பட் இந்த படத்துல அந்த எண்டிங் கிட்ட வரும்போது இவங்க வந்துட்டு வேற வேற இடங்கள்ல தான் அந்த ஒவ்வொரு விஷயமே நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ஒரு மைனஸா இருந்துச்சு. பட் இவங்களோட ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க, அது அவ்வளவா இதாக இல்லை. பட் பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. கனெக்ட் பண்ண அந்த டாட்ஸுமே அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் எதுக்காக இந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுது, இது இப்படி நடக்குது சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாங்க. அந்த கேரக்டருடைய அந்த இன்ட்ராக்ஷன்ஸே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அத்தரவா வந்துட்டு முழுக்கவே வந்துட்டு ஒரு ட்ரிப்பான ஒரு ஆளை தான் காட்டுறாங்க. பயங்கரமான போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு அதுக்கு அவ்வளோ டீட்டெயிலுங்க அந்த போதைப் பொருளை வேற காமிச்சிருக்காங்க. ஸோ குளோரிஃபிகேஷன் அப்படின்னா அது குளோரிஃபிகேஷன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட குளோரிஃபை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அதுல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா போதைப் பொருள் எடுத்துக்கிட்டதுனால அவரோட வித்தியாசமான வேர்ல்டுக்குள்ள அவருடைய விஷுவல்ஸ் இருக்கும். அவருடைய விஷுவல்ஸ்ல வந்துட்டு அடிகாரம் வந்துட்டு ஒரு அவனுடைய வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி காமிக்கலா கேட்டு அந்த மாதிரி அவனுடைய இது கூட சிரிப்பு வர மாதிரி சில விஷயங்கள் அவனுடைய போதைக்குள் நடக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் குளோரிஃபிகேஷன் தான். பட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த கார்டெல்லாம் போட்டாங்க, பட் இருந்தாலும் குளோரிஃபிகேஷன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஒரு இடத்துல வந்துட்டு கடவுளே எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் போதையில் இருக்கிறதுனால அவரே வந்துட்டு கடவுள் வேஷத்துல அவர் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி காமிச்சு நான்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோக்கு ஏன் படத்துல கஷ்டம் வருது, அவனுக்கு வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் அது வந்துட்டு இந்த போதைப் பொருளோட கனெக்ட் பண்ணி சொன்னதுனால கிட்டத்தட்ட அவங்க போதைப் பொருளை குளோரிஃபிகேஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. படத்துல அந்த கிரே ஷேட் கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருந்தாங்க. மிகப்பெரிய மைனஸா இருந்தது இந்த ஒரு கேரக்டர் கூட எமோஷனல் அட்டாச்சே ஆகல. ஏன்னா இந்த ஹைப்பர் லிங்க் சினிமால மாநகரம் பாத்தீங்கன்னா சந்தீப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மொத்த ஸ்டோரியுமே நகர்ந்துகிட்டு இருக்கும். என்னதான் வேற வேற கேரக்டர்ஸ் வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் மெயின் ஃபோக்கஸா நீங்க சந்தீப்பை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிரும். அண்ட் அதுல வந்துட்டு ஸ்ரீயோட எமோஷன்லாம் வந்துட்டு சைட்ல வராது. ஸோ அந்த எமோஷன்லாம் நம்ம கன்வே ஆயிடும். ஸ்ரீ வரும்போது வந்துட்டு நமக்கு அழுகிறது அண்டு அந்த எமோஷனல் கேது, அதுக்கப்புறம் சந்தீப் வரும்போது அந்த ரேஜ், அதுக்கப்புறம் அந்த முனிஷ்காத்தோட கேரக்டர் வந்து அந்த பயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வேற இடங்கள்ல ஒர்க் ஆகிருக்கும். பட் இதுல வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல மீன்ஸ் அந்த கேரக்டர்ஸ்குள்ள நம்மளால ரிலேட் பண்ண முடியல. அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு அழுதாங்க அப்படின்னா நமக்கு அழ முடியல. நம்ம வந்துட்டு சரி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ஹைப்பர் லிங்க் சினிமால ஒரு கட்டத்துக்கு மேல அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் வந்துட்டு ஒரு போர்ஷனை மட்டும் கொண்டு போய் அதை போய் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகணும். பாதிக்கு மேல போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே பக்கம் பக்கம் வந்துடணும். டப்பு டிப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் டிரான்சிஷன் ஆனாதான் அது ஸ்கிரீன் பிளே ஸ்பீடு இருக்கும். பட் இவங்க அந்த செகண்ட் ஹாஃப்லயும் கூட அது லென்த்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பொதுவாக வந்துட்டு சில படங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ்பேக் போனதுக்கு அப்புறமாவோ இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அவங்க நிறைய டைம் எடுத்துக்க கூடாது. ஸோ இங்க இருந்து அங்கிருந்து இங்கன்னு சொல்லிட்டு காட்டும்போது பேரலா காட்டினாதான் அது ஸ்பீடுங்கிறது இருக்கும். அப்பதான் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நமக்கு ஒரு இது இருக்கும். இப்ப அங்க ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையை காட்டுறாங்க, ஐயோ என்ன ஆக போகுது அப்படிங்கும் போது கட் பண்ணிட்டு இந்த கேரக்டருக்கு வந்துடுறாங்க. இந்த கேரக்டர் ஒரு நார்மலா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கேரக்டருக்கு என்ன பிரச்சனைங்கிறதே மறந்து போயிடுறோம். திரும்பவும் அந்த கேரக்டரை காட்டும் போது தான் ஆமாமா இவனுக்கு பிரச்சனை இல்லை, இவனை கொல்ல வந்தானுங்களா அப்படிங்கிறது ஞாபகமே வருது. அவங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டது வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் ரிலேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேரக்டர் காமிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த கேரக்டர் போயிட்டு திரும்பவும் இந்த கேரக்டருக்கு வரும்போது அந்த ரிலேட்டபிலிட்டிங்கிறது வந்துட்டு குறையுது. ஸோ அது ஒரு மைனஸா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு செம்மையா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸா ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு நம்ம ஜேக்ஸ் பிஜாய் சரிபோத சனிவாரம்க்கு அப்புறமா அடுத்த படம் ஒரு அளவா என்ன தேவையோ அதை போட்டிருந்தாரு. பட் சில இடங்கள் வந்துட்டு ஓவர் டூ மாதிரி இருந்துச்சு. அது ரைட்டிங்லேயே ஓவர் டூவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு போதையில் இருக்கிற சீன் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக தான் இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு மியூசிக்காவும் எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாங்க. சரி அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் த்ரூஅவுட் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காட்டினாங்க. ஒரு ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அது எதுக்காக அந்த இடத்துல பேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்சம் லென்த்தா தான் இருந்துச்சு. இது அவ்வளவு முக்கியமா இந்த படத்துக்கு அப்படின்னுமே தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த இவ்வளவு பெரிய ஃபைட் சீக்வன்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா தான் அமைஞ்சது. இப்ப விஸ்வரூபம்ல வந்துட்டு அந்த ஸ்லோ மோஷன் ஃபைட் சீன் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அதனால அந்த இடத்துல ஒர்க் ஆனிச்சு. பட் அதர்வாவுடைய கேரக்டர் ஃபைட் பண்ணுவாருன்னு தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஸ்லோ மோஷன் ஃபைட் சீக்வன்ஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க அதை எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்க அதை எடுத்துட்டு ரிவர்ஸ் மாத்திருந்தாங்க அப்படின்னா இந்த சீனுக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் இவங்க ரிவர்ஸ்ல தான் எடுத்தாங்க. எடுக்கும் போதே வந்துட்டு அந்த இதுல நீலவானம் சாங்ல வர மாதிரி ஃபுல் ரிவர்ஸ்ல எடுத்தாங்க. கதவோட எல்லாமே விஎஃப்எக்ஸ் அப்படின்னா சரி எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாராட்டலாம். பட் இந்த எஃபோர்ட் வந்துட்டு படத்துக்கு எந்த விதத்துலயும் உதவலை அப்படிங்கறதான் மேட்டர். படம் வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். கடைசியில எண்ட்ல வந்துட்டு ஒரு மெசேஜா முடிச்சிருக்காங்க. ஸோ குடிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இதா இருக்கு. சில இடங்கள் நான் ஸ்பாயில் பண்ணாம தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்வதியோட இந்த கேரக்டர் வந்துட்டு எதுக்காக காணாம போனாங்க, அவங்க தொலைஞ்சு போகல, அவங்க வந்துட்டு ஓடி போயிருக்காங்க. எதுக்காக ஓடி போனாங்க அப்படிங்கிறது என்ன மேட்ரு, இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த லவ் சேர்ந்துச்சா இல்லையா, அண்ட் அவங்க அப்பா வசந்த் அவர் என்ன செஞ்சாரு, எதனால அவங்க இந்த பொண்ணு ஓடி போற அளவுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதும், அண்ட் அதர்வாவுடைய அப்பா தான் சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அவரு அதர்வாக்கு வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா நினைக்கும் போது இது தப்பு செய்யல, நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சரத்குமார் சொல்ற இடம் வந்துட்டு என்ன மாதிரி இதாகுது. அண்ட் சரத்குமார் வந்துட்டு ஒரு கிரே ஷேடா காட்டினாங்க ஸ்டார்டிங்ல. ஒவ்வொரு கேரக்டரும் இப்ப சரத்குமார் கேரக்டரை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல கெட்டவர் மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில அவர் தான் நல்லவரா இருப்பாரு. வசந்த பார்க்கும்போது, அதாவது நம்ம ரஹ்மான் கேரக்டர் அவர் பண்ணிருக்கிற கேரக்டர் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியும். பட் எண்டிங்ல அவர் தான் வந்துட்டு கிரே ஷேடா முடிச்சிருப்பாங்க. குடினால பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி இதான மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறங்கள் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மெட்டஃபரிக்கலா எல்லாமே கனெக்ட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் தான் இந்த படமே. இன்னமும் அவங்க இது பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் படமா கூட இப்ப ரிலீஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆடியன்ஸ் வந்துட்டு எதுக்காக இது 1.5 மணி நேரம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறது கிடையாது. ஸோ இது வந்துட்டு யூடியூப் கிடையாது வாட்ச் ஹவர்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ
1 மணி நேரம் படமா இருந்தாலும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இன்னமும் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி 1.25 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ அவ்வளோதான் இந்த படத்துக்கான ஒரு ரிவ்யூ. ஸோ அது நல்ல படம் தான், போய் தியேட்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ வேற பார்க்குறது பை ஃப்ரம் மிஸ்டர் சரிங்க சினிமா வேற.